என்ன பண்ணாலும் என் பிள்ளை விட மாட்டேன். தாலி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு புருஷன் இருக்கும்போது இன்னொரு தாலி கட்டி நல்லா அதுக்கு வேல்யூவே கிடையாது. நீ அழகத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் நகட்ட உட்காரு. அண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஆமா இல்ல, இங்க நடக்கவே நடக்காது. தண்ணி கூட இல்ல, வேணா கொஞ்சம் வாட்டர் பாட்டில தண்ணி குடு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கூட அளவுக்கு உருகி லவ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க போல. மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா டிவோர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு லீகல் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரிணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வீடியோல இந்த பெண் பாத்தீங்கன்னா அவங்க கணவர் உயிரோட இருக்கும் பொழுது டிவோர்ஸ் கூட பண்ணாம இன்னொருத்தவங்க கூட கள்ளக்காதல் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வச்சு திருமணமும் பண்ணிருக்காங்க. பண்ணது மட்டும் கிடையாம எனக்கு இவர் தான் வேணும், இவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிராமாவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்ணோட முதல் ஹஸ்பண்ட் இவங்க மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்க முடியும். இப்போ இந்த பெண்ணோட முதல் ஹஸ்பண்ட் நினைச்சானா இந்த பெண் மேல பாத்தீங்கன்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியுங்க. அதனால இந்த பெண்ணுக்கு 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை கஸ்டடி கூட அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சா வாங்கிக்க முடியுங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணி அவர் தான் வேணும்னு சொல்றாங்களே, அந்த மேரேஜ் செல்லவே செல்லாதுங்க. இப்ப இருக்க நிறைய பேரு கள்ளக்காதலன் கள்ளக்காதலி உங்களுக்கு கொடுக்குற எஃபர்ட் உங்க தான் வேணும்னு உருகி லவ் பண்ற அளவுக்கு தன்னோட சொந்த பொண்டாட்டியோ இல்ல கணவரையோ அதுல கொஞ்சம் லவ் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு இருந்தா கூட ஜெனரேஷன்ல நிறைய மேரிட்டல் அஃபேர்ஸ்லாம் குறையறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. கரெக்ட் நினைச்சீங்கனாலோ இல்ல இந்த பொண்ணு இந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.